நல்லவற்றுக்கான அடிப்படை இருள், தீயவற்றுக்கான அடிப்படை. நீங்களே பாருங்கள், நல்லவர்கள் ஒளிக்காலத்திலே இயங்கி இருள் காலத்திலே ஓய்ந்து விடுவார்கள். தீயவர்கள் ஒளிக்காலத்திலே ஓய்ந்து இருள் காலத்திலே தான் இயங்க தொடங்குவார்கள். இருளை ஒளியாக்கித்தான் அங்கு உட்கார்ந்து இருக்க வேண்டி இருக்கிறது. இறைவனாக நமக்கு லைட்டை ஆஃப் பண்றான், பவர் கட் பண்றான். 6 மணி ஆகிவிட்டதானால் இறைவன் ஏன் ஒளியை இல்லாமல் செய்கிறான் என்றால், இனி இது உனக்கு ஓய்வு நேரம், நீ போய் ஓய்ந்து கொள். அதிகாலையிலே 4 மணிக்கே வெளிச்சத்தை ஏன் கொண்டு வருகிறான் என்றால் இறைவன், இனி உனக்கு ஒளிக்காலம் தொடங்குகிறது, அதை பயன்படுத்து. நாம் இதை புரிந்து கொள்வதில்லை. இருளை ஒளியாக்கி வாழ்கிறோம், ஒளியை இருளாக்கி ஓய்கிறோம். ரெண்டும் இயற்கையிலே தவறு. சில பேர் அதுல விஞ்ஞானம் பேசுவார்கள். என்னுடைய மாணவர்களே கேட்பார்கள், ஐயா ராத்திரி 12 மணிக்கு படுக்கிறோம், காலையில 12 மணிக்கு, 8 மணி, 9 மணிக்கு. சில பேருக்கு அவன் சொல்றபடியே சொல்லுவான், இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 9:30க்கு தான் எழும்புனேன்னு. அவனுக்கு ஏர்லி மார்னிங்கே 9:30 தான். அப்போ அதுல நேர கணக்கு சரியாகிறது என்று கேட்டால், நான் ஒன்றை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், இரவிலே எடுக்கிற ஓய்வை பகலிலே நீங்கள் எடுக்க முடியாது. இதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன காரணம் என்றால், இரவிலே எல்லாமே ஒடுங்கி அலைகள் அடங்கி கிடக்கிறபடியால் இயற்கையே அமைதிப்பட்டு கிடக்கிறது. அந்த இயற்கை அமைதிப்பட்டு கிடக்கிற நேரத்திலே எடுக்கிற ஓய்வை பகலாகிவிட்டால் அலைகள் பெருகி விடுகின்றன. அந்த அலைகள் பெருகிய நேரத்திலே நீங்கள் எடுக்கிற ஓய்வு ஒரு காலம் சமப்படுத்தாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், வேறொன்றும் இல்லை. காலையிலே எல்லாருக்கும் புரிய வேணும்ங்கிறதுக்காக இது. காலையிலே அல்லது பகல் நேரத்திலே நீங்க வீட்டிலே டிவி வைக்கிறீர்கள், தொலைக்காட்சி பெட்டி போட்டு பார்க்கிறீர்கள். அப்போ ஒரு சவுண்ட் வைப்பீர்கள். எவ்வளவு சவுண்ட்ல அவன் கணக்கு பண்ணியிருக்கா, இத்தனை சவுண்ட் வைக்கிறது, ஒரு 20ல 18ல சவுண்ட் வைத்து கேட்பீர்கள். அந்த சவுண்டை நீங்க ராத்திரி 12 மணிக்கு வச்சு பாருங்க, உங்களுக்கே அது பெரிய சத்தம் மாதிரி கேட்கும். காலையில வச்சு கேட்கிற சத்தத்தை ராத்திரியில வச்சு கேட்க முடியாது. ஏனென்றால் ராத்திரியிலே அந்த சத்தம் பிரம்மாண்டமான சத்தமாக உங்களுக்கு கேட்கிறது. என்ன காரணம்? இரவிலே எல்லா அலைகளும் அடங்கி விட்டபடியால் இந்த ஓசை பெருத்து கேட்கிறது. அப்ப நமக்கு என்ன புரிகிறது? இரவு அடக்கமான அமைதிக்கான நேரம் என்பது புரிகிறது. ஆகவே இரவிலே அமைதி உற வேண்டும், அதிகாலையிலே எழ வேண்டும் என்பது நம் மூத்தவர்கள் நமக்கு தந்த ஆசார முறை. அவர்களெல்லாம் தூக்கி ஒரு கூடையில போட்டுட்டோம். இப்போ ஒரு நாளிலே இந்த 2 பொழுது இருக்கு. இங்க பாருங்க, ராவில எது இயங்கும்டா, எது எது தீயவையோ அவையெல்லாம் ராவில ஆரம்பமாகும். திருடனுக்கு இரவுதான் மகிழ்ச்சியான நேரம். பாம்பு போன்ற விஷ ஜந்துகளுக்கு இரவுதான் மகிழ்ச்சியான நேரம். சபையிலே சொல்லக்கூடாட்டாலும் சொல்லுகிறேன், கணிகையருக்கு இரவுதான் மகிழ்ச்சியான நேரம். ஆகவே தீயவர்களுக்குரிய நேரம் இரவு, நல்லவர்களுக்குரிய நேரம் பகல். இந்த 2ம் சேர்ந்தது ஒரு நாள். இது ஒரு அடிப்படை. இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாரத்தை கூட நம்முடைய பெரியவர்கள் ஒளியிலே இருந்து இருள் வரைக்கும் தான் அடுக்கி இருக்கிறார்கள். அதை நாம் தெரிந்து கொள்வதில்லை. நம்முடைய வாரத்திலே முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்பெல்லாம் கலண்டர்ல திங்கக்கிழமையா போடுறான். ஆனா வெள்ளைக்காரர்கள் கூட கிழமையை சொல்லென்றால் சண்டே மண்டே என்றுதான் ஆரம்பிக்கிறான். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்பது சூரியன், கிழமை என்பது உரிமை. தமிழ்ல அதுக்கு அர்த்தம், கிழமை என்றால் உரிமை. அதனாலேதான் முருகனை குறிஞ்சி கிழவன் என்றார்கள். கிழவன் என்றால் வயதானவன் என்று அர்த்தம், உரியவன் என்று அர்த்தம். அப்போ சூரியனுக்கு உரிய நாள் ஞாயிறு, அதுதான் வாரத்திலே முதல் நாள். அடுத்த நாள் திங்கள், சந்திரனுக்கு உரிய நாள். அப்போ ஒளி கூடிய நாளிலே இருந்து ஒளி குறைந்து கொண்டு வருகிற நாளாக அடுக்கி கடைசி நாள் சனிக்கிழமை. சனியினுடைய நிறம் இருட்டு, கருப்பு. ஆகவே இருளிலே கொண்டு ஒளியிலே தொடங்கி இருளிலே முடிவதுதான் நம்முடைய ஒரு வார அமைப்பு. அதை தெரிந்து கொள்ளுங்கள்.